தமிழக அரசு இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு தகவலை இங்கு நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். ஏன்னா, ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு பண விதை நட்டாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் இணையதளத்துல வந்தது. அததான் உங்களுக்கு முன்கூட்டியே பதிவு செஞ்சிருந்தோம். இந்த இணையதளத்துல நாமக்கல் மாவட்டம் 2வது இடமும், சேலம் மாவட்டம் 1வது இடமும் பண விதை நடுதலில் வந்திருக்குதுன்னு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணம். ஏனென்றா, பனை விதை பாரம்பரியமானது. நமது தமிழகத்துடைய பாரம் மரம் என்று சொல்லலாம். ஏன்னா, மரகதப் புறா மற்றும் செங்காந்த மலர், பனைமரம் இது 3ம் நமதுடைய தேசிய மலராகவும், தேசிய விலங்காகவும் வரையாடு இருக்குது. அத மாரி இந்த பனை விதையை நாம் கடந்த சுதந்திரத்துக்கு முன்னால ஏகப்பட்ட பனை மரங்கள் இருந்ததாகவும், அவைகள் சூளைக்காகவும், பல தேவைப் பொருளுக்காக வெட்டி சாய்க்கப்பட்டு விட்டன. திருப்பி அந்த பனை விதை மரங்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பங்கேற்ற தமிழகம் முழுவதும் உள்ள பல அன்பர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பான முறையில செஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு நேரத்தில் நன்றி சொல்கிறோம். எந்த பலனையும் எதிர்பார்க்காத இது ஒரு புண்ணிய செயலாக மரம் வளர்ப்பதில் இருக்குது. புண்ணியங்களிலே முதன்மையான இருக்குது மரம் வளர்ப்பது. அதை அனைவரும் செய்வோம். அந்த புண்ணியத்தை பெற்றுக்கொள்வோர் அனைவரும் என்பதற்காக இந்த புண்ணியத்தை தேடி மட்டுமல்ல, இயற்கையை தேடியும் எங்களுடைய பயணம் தொடர்கிறது. அதைப்போன்று உங்கள் ஊர்களிலும் நீங்கள் இயற்கை ஆர்வலராக மாற மரங்களை நடுவீர் என்பதற்காக இந்த பதிவை நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய பணி நடைபெறும் என்பதை பெருமகிழ்ச்சியோடும், மனநிறைவோடும் சொல்லிக் கொள்கிறோம். பனை பனையை விதைப்போம், பனையை விதைப்போம் என்று உளமாற, மனமாற சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. பனை மட்டுமல்ல, அனைத்து மரங்களையும் வளருங்கள். பனையை பராமரிக்க செலவில்லை, மற்ற மரங்களை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பனையை தேர்ந்தெடுத்தோம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சரிங்களா, இறந்த மரத்தை கூட வன்னி மரத்தை புடைச்சி வச்சுருக்கிறேன். இதே ஈஸ்வரன் கோயிலில் அது வளரவே இல்லை. அதை தூக்கிட்டு போய் வேறு இடத்துல காலபைரவங்கிட்ட வச்சு அது பாட்டுக்கு வளர்ந்துருச்சு. அதில் சும்மா ஒரு வேர் விட்டுருந்தேன். அது இப்போ பெரிய வில்வ மரத்துக்கிட்ட பெரிய வன்னி மரம் வந்துடுச்சு பாருங்கள். நல்லா இவ்வளோ மொத்தத்தில் வந்துடுச்சு. ஆண்டவன் முன்னத்தில் எல்லாம் வந்துடும். நல்லா வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். கவலையே படாதீங்க.